ஆனா இதுக்கு முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. சும்மா விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது. இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு. என்னங்க சொல்லுங்க. பாருங்க இன்னைக்கு நாங்க 3 நாளா ஏதோ இந்த குடோன் இருக்க முடி பரவாயில்ல, குழந்தைகளை வச்சுட்டு நாங்க இங்க இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு பாத்திரம் எடுக்க வழி இல்ல. அது அவங்க இன்வெஸ்டிகேஷன் வச்சிருக்காங்க, அது ஒன்றும் நான் தப்பு சொல்லலை. ஆனா நினைச்சு பாருங்க, சொல்லுங்க. பல்லடத்துல நடந்தது இல்லைன்னு சொல்ல, அந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் பிடிச்சாங்க, ஆடையில பிடிச்சாங்க. சார் நீங்க குடிக்கிறது ஓகே, குடிக்கிறீங்க, யாருக்கு தெரியல மாதிரி பயங்கரமான தண்டனையே இருக்கணுங்க. திருப்பி நீங்க குடிக்கிற தண்டனை மத்தவங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க. அவன் பண்றான் அப்படின்னா அவன் இருக்கிற திருடங்களுக்கு புரியணும் சார். எவனோ ஒருத்தர் புதுசா உருவாயிடுறாங்க, அங்கங்க வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க குடிக்கணும், அது எங்களுக்கு ஒரு இது. குடிச்சாதான் எங்களுக்கு ஆறுதல். குடிச்சா அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் இவன் ஏன் பண்ணான், எதுக்கு, ஏன்னா வேற மோட்டிவ் இல்ல. எங்க மாமா ஏதாவது பிரச்சனை இருந்து வந்து பண்ணுனா பரவாயில்ல, எந்த ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது, ஒரு ஸ்மோக்கிங் கிடையாதையும் போய் எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க உண்டு வேலையுண்டுன்னு இருக்கிறவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க. இப்ப நாங்க கட்ட பஞ்சாயத்துக்கு போறோம், பக்கத்துல பிரச்சனைன்னு வந்து கொண்டிருந்தா அது நம்ம ஏத்துக்கலாங்க. ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை இன்னைக்கு கிடைச்சிருந்தா நாங்க ஏத்திருப்போம். எந்த தப்புமே இல்லாம குடும்ப நடுத்தருல குழந்தைய வச்சுட்டு நிக்கிறான். அந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட ஃபீலிங் புரியுங்க சார். இவ்வளவு அவினாசி பாலத்துல ஸ்டேஷன் இருக்கு, அது ஒரு பெரிய ஜங்ஷன், காங்கி இருக்கு, ஒரு கேமரா கூட இல்ல. எது வரைக்கும் கேமரா இருக்கு சொல்லுங்க. வர்றீங்க, எங்களை பாக்குறீங்க, அதோட சரி சார் சொல்லுங்க சார். தோட்டத்துல நடந்தது கண்டுபிடிக்க முடியாது நினைச்சாங்க, அரசூர் வந்து வாய்க்கால்ல வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. வாய்க்கால்ல எல்லாம் கேமரா இருக்கு, அதுவும் பார்க்கணும்ல. அதுக்கு பிறகு ஆனா எப்படியோ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க, பிடிச்சாச்சு. கண்டிப்பா ஆள் கிடைப்பாங்க. பாதுகாப்பு வேணும் சார். எல்லாருமே விவசாய குடும்பம், தோட்டத்தை விட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க எனக்கு சொல்லுங்க. ஈடு செய்ய முடியாத இழப்பு உங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு மறுக்கவே இல்லை. போலீஸுக்கு பயங்கர அவங்க என்ன இப்படின்னு தெரிஞ்சு அவங்க பிடிக்கிற அளவு ஃபுல் பவர் கொடுக்கணும். அவங்களை நீங்க கன்ஃபர்ம் பண்ண போலீஸ்னா எல்லாத்துக்கும் அந்த செகண்ட் பயம் வரணுங்க சார். யாருக்கு அந்த பயம் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிச்சாங்க. ஏன்னா வாய்க்காலில் வந்திருக்கிறான், அங்கே சின்னிமலை நடந்து அதுதான் புதரில் வரும்போது அங்கே எங்கேயும் கேமரா போகுது இல்லையா, ரோடுகள் இருக்குது. இப்போ அவங்கவுங்க ப்ரைவேட் நிறையா வச்சுட்டாங்க, ஈஸியாக பிடிச்சிட்றாங்க. பட் அப்படியான இடங்களை பார்த்துட்டு தான் வர்றாங்க. தேவை தோட்டத்துல எல்லாம் வரும்போது 3 பேரும் வெளியே என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியலங்க சார். நார்மல் விவசாய குடும்பம். விவசாயிகளை எப்படிங்க சார் பாதுகாப்பா விவசாயம் பண்றது? நம்ம இருந்தா வேலை செய்யறது பார்த்தா விவசாயம்